ஸோ அது வந்து பார்ட் ஆஃப் ஆர் சுழல் ஐடியா. சுழல் வந்து நீங்கள் சர்க்கிள் போகிறீங்கல்ல, ஸோ எப்படிப்பா 2 புல்லட் இருந்தா இதுல ஃபோரென்சிக்ஸ்ல தெரியாதாங்க. இது வந்து என்னன்னா அது சம்திங் அவர்தான் பிரேமதாக்கு வந்து ஆன்டகனிஸ்ட். Most cases of sexual harassment happens not out of need for sexual gratification. It happens because you're trying to exert power. சரோஜா சொல்லும்போது அந்த ஒரு முறுக்குக்கும் ஒரு பீடிங் சண்டை போட்டுருந்துரு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன சண்டை அதுக்கு முன்னாடியே என்னன்னா ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க உட்காந்து. அப்போ வந்து 10 நிமிஷம் தான் நிம்மதியாக இருக்க விடு, நான் ஒரு பிஸ்னஸ் லேடி வெளியில் இப்போ ஏதோ காரணத்துக்காக ஜெயிலுக்கு வந்துட்டேன், ஆனால் எங்கன்னா ஒன்று பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது கட் பண்ணால் அங்கே அவர்கிட்ட சொல்கிறாங்க நான் ஒரு எத்தனை நாள் ஜெயிலில் போகிறேன்னு தெரியல, ஆனால் இருக்கிற வரைக்கும் இதை விட்டுற முடியாது, ஸோ நீ இங்கேருந்து இதை பார்த்துக்கோ அப்படின்னு லாஸ்ட் அவர் அதை பண்ணுறது. அவர் வந்து இதை பற்றி அந்த செக்ஸ் பவர் பற்றியெல்லாம் இல்லை, அந்த மாதிரி ஒரு லேடி என்னை திரும்பி பார்த்தாருனாலே போகிறோம், அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சிருவாங்க. கரெக்ட். ஸோ அதுதான் அவருடைய ஜஸ்டிஃபிகேஷன். அதே மாதிரி தான் லைக் மூர்த்தி கேரக்டர் வந்து பிரேமதா, மூர்த்தியும் சக்கரையும் பிரேமதாவை பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு சீன் இருக்கும். மூர்த்தி சொல்லுவார், அந்த அம்மா பேசுகிற நுனிநாக்கு இங்கிலீஷ்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு. ஸோ ஆல் தட் இஸ் ஸ்லோலி பில்ட் இன் டு த ஃப்ளோ ஆஃப் த கேரக்டர். மூர்த்தியோட கேரக்டர் பிகம்ஸ் அ சஸ்பெக்ட் வெரி ஏர்லி ஆன். லைக் சக்கரையோட வியூ பாயிண்டில் அவன் வந்து மூர்த்தி இஸ் இன்வால்வ்டு அப்படின்னு வந்து பிகினிங்கில் வரும். பட் அது மூர்த்தி வந்து ஏதோ பயங்கர ஃபோர்த் ரைட்டாக ஆனஸ்டாக இருக்கிற மாதிரி வார்த்தையில். அண்ட் தென் மூர்த்தி ஒரு கதை சொல்லுவார், அவர் வந்து எப்படி இந்த ஃபோர்ஸ்குள்ளே எவ்வளோ நாள் ஆச்சு அந்த இது பண்ணதில்ல. அதில் வந்து அந்த கேரக்டர் டேர்ன் ஆகிடும். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம வந்து இவனாக தான் இருக்கும். ஒன்று அது சரவணன் சார் பண்ணுறாரு, ஸோ அவருக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய பார்ட் இருக்குன்னு தெரியும். இன்னொன்று வந்து கூட இருக்கிறவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு இதுவும் இருக்கும். ஸோ அவரை வந்து ஒரு சஸ்பெக்ட் ஆக்கி சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டு தென் யூ பிரிங் இட் பேக். ஸோ அது வந்து பார்ட் ஆஃப் ஆர் சுழல் ஐடியா. சுழல் வந்து நீங்கள் சர்க்கிளாக போகிறீங்கல்ல, ஸோ பட் ஒவ்வொரு வாட்டியும் சர்க்கிளில் போகும்போது தேர் இஸ் ஒன் டிசென்ட், ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் முதல்ல வந்து சூசைடா இல்லை இது மர்டர் தான், ஏன்னா கன் இல்லை. தென் நீங்கள் வந்து 5th எபிசோட் வரும்போது கையில் வந்து அந்த இது இருக்குது, கன் பவுடர் மார்க் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சூசைட் தான் அப்படின்னு வந்துட்டு திருப்பி 8th எபிசோடில் வரும்போது தான் அது வந்து மர்டர்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் அந்த சைக்ளிக் ஐடியா ஆஃப் தட் ரைட்டிங். ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு when we come back to that அதே பாயிண்ட் வர மாதிரி இருக்கும், பட் there's a variation. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னொரு வேரியேஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு சுழல் டிராயிங் மாதிரி. ஸோ இந்த 2 மேட்டர்ல அரவுண்ட் மூர்த்தி கேரக்டர்ல அந்த ஸ்ட்ரக்சர்லி அந்த ஐடியாவை கொண்டு வரணும்னு பார்த்தேன். அந்த சின்ன கதை வந்து மூர்த்தி மேல இருக்கிற இதை பர்ஸ்பெக்டிவ் மாத்திடுச்சார். ஆக்சுவலா 12 வருஷமா அந்த ஒரு திருட்டு கேஸ்ல கடைசியில் மினிஸ்டர் மச்சான் தான் பண்ணிட்டு என்ன மாட்டிட்டு போயிட்டாங்கிறப்போ ஓகே இந்த ஆள் இல்லை போல. கரெக்ட். வந்து அந்த சீனே இருக்காங்க, லைக் அவங்களுக்குள்ள முட்டிக்கும், அதுக்கப்புறம் அது ஒரு காம்னஸ் தரும். நீங்க அந்த சீனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சக்கரை அண்ட் மூர்த்தியோட ரிலேஷன்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகும். லைக் அது வரைக்கும் மூர்த்தியை வந்து ஒரு மாதிரி நம்ப மாட்டான், கம்ப்ளீட்டா 100% ட்ரஸ்ட் இருக்காது. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் மூர்த்தி. ஏன்னா அதுக்கப்புறம் தான் மூர்த்தி கிட்ட போய் சொல்லறதும் இது வந்து அபியூஸ் கேஸா அப்படின்னு வந்து சொல்லறது எல்லாமே வந்து வில் பி தட். ஸோ மூர்த்தி ஆக்சுவலி பயங்கரமா மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காப்புல உள்ள. 5th எபிசோட்ல வந்து திருப்பி சூசைட்னு வரும்போது இல்ல, மூர்த்தி வில் பி புஷிங் இட் இன் தட் டைரக்ஷன். இது சூசைட் தான் அப்படின்னு ஹில் பி புஷிங் இட் சட்லி இன் தட் டைரக்ஷன் மாதிரி. என்ன சாப்பிட்டியா அப்படிலாம் சொல்லிட்டு வாங்கி கொடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதே இதுதான் லைக் மூர்த்தி வந்து ஆக்சுவலி ஒரு சாதாரண போலீஸ் கிடையாது. இந்த கடைசி அவர் வந்து மூர்த்தி வந்து அகைன் ஸ்பாய்லர் அலர்ட், மூர்த்தி வந்து செல்லப்பாவை ஷூட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டப்னு எடுத்து கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவாப்புல. அப்புறமா அந்த கன்னை எடுத்து ஹீல் பொசிஷன் த பாடி, தென் புட் த கன் இன் தட் கைஸ் ஹேண்ட், புட் இட் அகெயின் ஆன் த டெம்பிள் அண்ட் ஷூட். இது வந்து சும்மா திருப்பி ஷூட் பண்ணுற மாதிரி இல்லை. அதில் வந்து ஒரு 2-3 கமெண்ட் கூட வந்தது, எப்படிப்பா 2 புல்லட் இருந்தால் இதில் ஃபோரென்சிக்ஸில் தெரியாதாங்க. இது வந்து என்னென்னா அது சம்திங் கால்ட் டேண்டம் புல்லட். ஸோ இது எங்களோட நாங்கள் படிக்கும்போது இது ஒன்று வந்தது. என்னென்னா இப்போ வந்து த மோஸ்ட் ஈஸி வே டு ஃபைண்ட் தட் இட் இஸ் நாட் சூசைட் இல்லை. எஸ், இப்போ வந்து இப்போ கன் இப்படி வச்சு ஷூட் பண்ணுறோன்னா இல்லை, இங்கே கார்பன் மார்க் வரணும், கன் பவுடரோட பேர்ன் மார்க் வரும். இப்படி நீங்கள் கன் வச்சு ஷூட் பண்ணுறீங்கன்னா இங்க பர்ன் மார்க் இருக்கும் அரவுண்ட் த என்ட்ரி வூண்ட். இது வந்து நீங்க ஒரு 2 அடி 3 அடியிலேருந்து ஷூட் பண்ணீங்கன்னா அங்க அந்த பர்ன் மார்க் இருக்காது. இது ஈஸியா ஃபேக் பண்ணலாம்.
கையில் கன்னை வச்சுட்டு நான் இந்த வாலை ஷூட் பண்ணிட்டு விட்டேன்னா கையில் வந்து கார்பன் மார்க் அந்த கன் பவுடர் ரெசிடியூ வந்துடும், இங்கே வராது. இதுக்கு என்னன்னா, ஸோ யூ புட் த கன் பேக் இன் தட் ஹோல். இப்போ வந்து என்ட்ரி ஒன்று இருக்குல்ல, இட்ஸ் அ ஸ்மால் கேலிபர் புல்லட், 0.22 கேலிபர் புல்லட்டு. ஸோ மண்டக்குள்ளே இங்கே உடச்சிட்டு போயிடும் அண்ட் இங்கே வெளியில் வராது. ஏன்னா இந்த ஸ்பீடு வந்து டக்குன்னு கம்மியாயிடும் இங்கே போகும்போது. But there is a single line path through your brain. இப்போ if you put the gun again over there and you fire another bulletனால அதே பாத்ல போகும். Now you have the burn mark. And இந்த புல்லட் என்ன பண்ணும்னா, இப்போ இந்த சைடு தலை வெடிச்சிடும். ஏன்னா இப்போ இந்த சைடு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு இல்லை, ஃபர்ஸ்ட் புல்லட்ல ஓட்ட கிரியேட் ஆயிடுச்சு. செகண்ட் புல்லட் இஸ் நாட் பிரேக்கிங் த்ரூ திஸ் ஸ்கல். ஸோ இந்த சைட் ஆஃப் த ஸ்கல். ஸோ இந்த ஸ்கல் இங்கே பர்ஸ்ட் ஆகும். இங்கே பர்ஸ்ட் ஆகும்போது 2 புல்லட்டும் கீழே விழுந்துடும். அதனால பாத்தீங்கன்னா ஒன்னு எடுத்துருவாரு, ஒன்னு எடுத்து வச்சிட்டு பாக்கெட்ல வச்சிட்டு போறாரு. சோ இதெல்லாம் வந்து நாங்க ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஏன்னா டுவர்ட்ஸ் தி லாஸ்ட் எபிசோட் இது உட்கார்ந்து டாண்டம் புல்லட் அதெல்லாம் வந்துட்டு டெக்னிக்கல் சோ அதுக்கு தான் கரெக்ட்டா ஒன்னு எடுத்து அந்த 2 புல்லட்டோட ஷேப் வந்து ஒரு பர்టిక్యులர் இதுல இருக்கும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் புல்லட் வந்து இங்க ஸ்கல்ல உடைச்சதுனால அது மூக்கு வந்து கொஞ்சம் சப்பட்டையா இருக்கும். செகண்ட் புல்லட் இதே பாத்து ட்ரான்ஸ்ஃபர் போச்சுனால அந்த ஃபர்ஸ்ட் புல்லட்டோட பேக்கை இடிக்கும். ஸோ புல்லட் ஹிட்டிங் அகேன்ஸ்ட் ஸ்கல்ல வந்து புல்லட்டோட ஹெட் வந்து ஒரு மாதிரி ஃபிளாட்டன் ஆகும். பட் வென் இட் ஹிட்ஸ் another பீஸ் ஆஃப் மெட்டல்ல இன்னுமே டேமேஜ் ஆகும். ஸோ அவர் எடுக்கிற அந்த முதல்ல ஒரு புல்லட்டை பார்ப்பாரு, அப்புறமா இன்னொரு புல்லட்டை பார்ப்பாரு. அந்த ரெண்டாவது புல்லட் தான் வந்து அந்த ஹெட் வில் பி சோ கம்ப்ரெஸ்டு. ஸோ அதனால தான் அந்த புல்லட் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு ஆக்சுவலி அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அதுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து அது கரெக்டா அவங்க வந்து 4-5 வேரியேஷன் காமிச்சாங்க. இது இப்படி ஆகுமா இப்படி ஆகுமான்னு சொல்றாங்க. அண்ட் அந்த மாதிரி ஐ மீன் லைக் லிட்டில் திங்ஸ் which you work into telling the thing. லைக் இப்போ வந்து அந்த கன் வந்து இல்லை, அந்த 5th எபிசோட்ல சர்ஜனோட எபிசோட்ல வந்து அது வந்து ஒரு ஈஸிலி அவைலபிள் கன், கிரே மார்க்கெட்ல கிடைச்சிருக்கிற கன்னு. ஸோ பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு சிட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன் தட் லாஸ்ட் எபிசோட் தட் இது வந்து அவனோட சர்வீஸ் ரிவால்வர் இல்லை அப்படின்னு. அது வந்து அவன் கையில் வச்சிருக்கான், போலீஸ்காரன் கையில் வச்சிருக்கிறது சர்வீஸ் ரிவால்வராக தான் இருக்கணுமா? அவன் இங்கே வந்திருக்கிறதோட பர்பஸ் தெரியும்ல, அவன் எதுக்கு இங்கே வந்தான்? ஃபைனலா ஹி மைட் அவன் ஏன் சர்வீஸ் ரிவால்வரோட மூர்த்தி வரணும்? அவன் வந்து கிரே மார்க்கெட்ல இருந்து கிடைச்ச ஒரு கன்னு இல்லைன்னா எங்க ஏதாவது சீஸ் பண்ண ஒரு கன்னு தானே கொண்டு வருவாப்ல. ஸோ அந்த இதெல்லாம் வந்து வாஸ் ஒர்க்ட் இன்டு இட் மாதிரின்னு. மெயின் கேரக்டர் செல்லப்பா கார்ல போகும்போது சொல்றாரு, கடவுள் நம்பிக்கை இல்லை, நீங்க என்ன இதெல்லாம் பேசுறீங்க, சக்கரைக்கு அப்பா மாதிரி. அப்புறம் ஒய்ஃபுக்கு அவருக்கு இருக்கிற பாண்டிங் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸா நாங்கள் டெய்லி முகத்தை பார்த்துக்கிற வழக்கம் இருக்கு, வெளில ஊர் போன கூட இதில் பார்க்குறோம். அந்த ஜட்ஜு சொல்றாரு, செல்லப்பா டிஃபெண்ட் பண்ண கேஸா இருந்தா நாங்க யாரை டிஃபெண்ட் பண்ணாலும் வந்து நம்பிடுவோம் நல்லவங்க அப்படின்ட்டு. ஹியூமன் டிராஃபிக் பண்ணவர் சொல்றாரு, ஜோவேலியா பாபு ஜோவேலா பேசி எல்லாருமே ரொம்ப கலகலப்பா வச்சுக்கிறாரு அப்படின்ட்டு. பெர்னாண்டஸ் ஒன்று சொல்றாரு என்னன்னா, அவர் வந்து தப்பு பண்றவங்க மட்டும் கிடையாது, தப்பு பண்றதை பார்த்துட்டு சும்மா இருக்கவங்களும் தப்பானதான் சொல்றாரு, அவருக்கு சூழ்நிலையெல்லாம் பெருசா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. முத்து சொல்றாங்க, இவர் வந்து எங்களுக்கு தான் காவல் தெய்வம். ஸோ இவ்வளோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, இது எப்படி ஷேப் ஆச்சு? ஸோ செல்லப்போட கேரக்டர் இன் தட் வே வந்து had to be the one who had very different facets. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபேசட் அவர் ஒரு லாயராக வந்து என்னன்னால அவருக்கு வந்து இதுதான், இப்போ வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை பண்ணவன் மட்டும் இல்லை, அதை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணவன், பண்ணும்போது சும்மா நின்று இருந்தவன், பார்த்துட்டு இருந்தவங்க, எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி டு பிளேம்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இது வந்து மாரலி ரைச்சியஸாக இருப்பாங்க. எவ்வளோ ரைச்சியஸ்னா தாங்க முடியாத அளவுக்கு ரைச்சஸ், இவர் அவ்வளோ நல்லவரா அப்படின்னு இருக்கிற ஒரு ரைச்சஸ். பட் ஹி ரியலி பிலீவ்ஸ் இன் இட். அண்ட் அது வந்து நாங்கள் வந்து இட் இஸ் ஈக்குவலி குட் அண்ட் ஈக்குவலி ஃப்ளாட் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான். ஸோ இப்போ நீங்கள் 2 சைடும் யூ வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் இட். ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணும்போது அவங்க 3 டைமென்ஷனாக இருக்கணும். இல்லை வந்துட்டு நீங்கள் இப்போ யாராவது இப்போ உங்களே என்ன எடுத்தால் கூட ஒரு கலர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு பல கலர் இருக்கும். ஸோ அவங்க யாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அந்தந்த கலர் வரும். ஸோ இப்போ திருவேங்கடம் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஸ்கூல்மேட்ஸ் இல்லையா, அவங்க 2 பேரும் ஸ்கூல்மேட்ஸ், அவங்க வளர்ந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு பெரிய சண்டை அந்த மாதிரிலாம் இருந்தாலும் they go a long way back. ஸோ அப்போ அவங்க அந்த ஃபன் எலிமெண்ட் இருக்குல்ல, ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு பெரிய லாயர், ஒரு மதிக்கத்தக்க ஒரு மரியாதையெல்லாம் வரவர், ஆனால் அவருக்கு ஒரு ஃபன் சைடு இருக்கு. ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து அண்ட் இப்போ வந்துட்டு இப்போ முத்துவோட பார்த்தா ஒரு ரெபலியஸ் டாட்டர், ஒரு ஃபாதர்.
ஸோ ஒருத்தர்கிட்ட வந்துட்டு அது அந்த பிரதிபலிப்பு வரும்னு வச்சுக்கோங்களேன். லைக் அவரோட ரிலேஷன்ஷிப் வித் பிரியம்பதா இருந்தீங்களா சார்? சாரி, பிரியம்பதா முன்னாடி அந்த பாபுட்ட கூட 50-50 ஒரு காமெடி ஒன்று பண்ணுவார். ஆமா நமத்து போச்சு என்னன்னா, ஏன்னா வந்துட்டு பாபுவே பாவம் டீம் இல்லாம அவர் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த ரிசர்ச் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு வேலை நடக்கணும். ஸோ அதை வந்துட்டு அவர் எப்படி அதை வேலை வாங்குவாரு, அந்த ஒரு ஸோ அதில் ஒரு நான் வந்துட்டு பெரிய இது அப்படின்னு இல்லாமல் ஒரு ஹியூமன் அப்ரோச் இருக்குல்ல. ஸோ அந்த இதுக்கு தான் வந்துட்டு அவருக்கு அதுக்கு ஒரு சின்ன ஒரு காமெடி இது பண்ணுறது ஒன்று. ஸோ இதில் வந்து லைக் இப்போ பிரியமதா வந்து செல்லப்பாவை பார்க்கறது வந்து இல்லை, அவர் தான் பிரியமதாக்கு வந்து ஆன்டகனிஸ்ட். ஏன்னா ஒரு பழைய கேஸை வச்சு அதை வச்சு த்ரெட்டன் பண்ணி இவருக்கு வேண்டிய ஒரு வேலையை வந்து வாங்கிக்கிறாரு. செல்லப்பா பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தட் வாஸ் த சேஃபஸ்ட். இந்த 8 பொண்ணுங்களை வந்து வேற வேற இடத்துக்கு அனுப்பணும். ஸோ தே கான் பி ஃபவுண்டு. ஸோ எனக்கு இருக்கிற லெவரேஜை வச்சு நான் வந்து பிரியமதாவை மேனிப்புலேட் பண்ணுறேன். ஸோ செல்லப்பா கிளியராக பிரியமதாவை மேனிப்புலேட் பண்ண தான் செஞ்சுருக்காரு. ஸோ இன் பிரியமதாஸ் பெர்ஸ்பெக்டிவ் செல்லப்பா இஸ் தட் கை. லைக் ஊரே பெரிய மனுஷன் நினைச்சிருக்கோம், ஆனால் இவர் சரியான ஃப்ராடு. அதுதான் அவங்களோட இது. ஏன்னா அவர் அதை தான் விரும்பினார். லைக் அவங்க அப்படிதான் நினைக்கணும். அப்போதான் வந்துட்டு இந்த நியூஸ் வெளியில் போகாது. இல்லைன்னா வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம்னா ஏற்கனவே அவங்க 2 பேர்த்துக்கும் மிச்ச பிரச்சனை எல்லாம் இருக்குது. அவங்க ஒரு லைக் அவருடைய இது வந்துட்டு லோக்கல் பசங்களையே அவங்க ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேங்கிறது தான் அவருடைய ஒரு ஆதங்கம். ஸோ வந்துட்டு அந்த இது பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு ஒரு த்ரெட்டு மாதிரி தான் வந்துட்டு அவர் போயிட்டு ஸோ அது பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்க பார்க்குறதும் வந்துட்டு இவருக்கு இருக்கிற பில்டப்புக்கெலாம் இவர் இப்படி இல்லை அப்படின்றது. அண்ட் அந்த இது வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணும்போது ஸோ அது ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இருக்காது, அப்போ தான் சுந்தரது வரும். ஸோ வந்துட்டு அவரை பற்றி ஒரு கோட்டை கட்டி வச்சுட்டு அது வந்துட்டு கிரம்பிள் ஆகும்போது அந்த இன்னொரு கிரம்பிள் ஆகும் அந்த சுந்தரோட இது. I think அந்த idea of you construct the character then you deconstruct it also. So இப்போ சக்கரைக்கு இருக்கிற அந்த growth is also based on இப்போ what he is learning from செல்லப்பா இல்லை. செல்லப்பா வந்து அவர் பார்க்குறது வந்து இதுதான், லைக் சர்க்கம்ஸ்டான்ஸ் டசன்ட் மேட்டர். நீ அங்கே இருந்தனா நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அது தப்பு தான். அவர் வந்து நாகம்மா கிட்ட கூட சொல்வார் தட் அந்த ஒரு லைன் ஆன் தட் போஸ்டர் ஒன்று இருக்கும்ல, தட் வென் குட் பீப்புள் டூ நத்திங் அபவுட் இட் அப்படின்னு. அதுதான் செல்லப்பாவோட ஸ்டாண்டு. சக்கரையோட இது வந்து நம்ம வந்து சர்க்கம்ஸ்டான்ஸை பார்க்கணும், லைக் த வே ஹி டீல்ஸ் வித் ஃபெர்னாண்டஸ் ஆல்சோ இல்லை. ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலைனால இஃப் இவங்க இது அந்த போட் ஓட்டுறவங்க வந்து இஃப் தேர் ஃபோர்ஸ் டு டூ இட்னா தென் அவன் கிரிமினல் ஆவானா? கிடையாது, அவனுக்கு சூழ்நிலை அப்படி. லைக் அவன் மேலே ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஆக்சுவலி அது பேஸ்டங்காட்டிக்கு தான் அவனுக்கு ஃபெர்னாண்டஸ்லேருந்து ஹெல்ப் கிடைக்குது. எங்கள் ஆளுங்களை வந்துட்டு ஏதோ அவங்க கஷ்டத்தில் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்துட்டு இது பண்ண மாட்டேன்னா ஸோ செல்லப்பா மாதிரி இல்லை அது பண்ண, அதனால தான் அவர் சப்போர்ட் பண்ணி அதனால தான் சக்கரைக்கும் அந்த பசங்களையும் இது பண்ண முடியுது, சேவ் பண்ண முடியுது. இவனோட சக்கரையோட growth is also based on one deeper understanding of செல்லப்பா. ஸோ செல்லப்பாவோட வியூ பாயிண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் ரைட்டுன்னு அவனுக்கு ஒரு அந்த ஒரு க்ரோத் ஒன்று வருது இல்லை. இல்லைன்னா அவன் வந்து செல்லப்பாவோட வியூ பாயிண்ட் இஸ் கரெக்டுன்னு தான் ஆரம்பிக்கிறான். பட் அவருக்குள்ளேயும் வந்து யூ டோன்ட் நீட் டு கம்ப்ளீட்லி, யூ மைட் லைக் த மேன், யூ ஐடலைஸ் தட் மேன், பட் அவர் சொல்கிறது 100% நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் சக்கரையோட கேரக்டர். அதான் போனது வந்து கற்றுக்கிட்டது. யா there is faith in humanity. லைக் நீங்கள் earlier அந்த நம்பிக்கை ஃபெய்த்தை பற்றி செல்லப்பாக்கும் சக்கரைக்கும் கான்வர்சேஷனில் அது வந்து தட் இஸ் த கிரிட்டிக்கல் தீசிஸ் ஆஃப் இட். யார் மேலேயாவது ஃபெய்த் இருக்கணும். அது வந்து கடவுளாக இருக்கலாம், அது வந்து லீடராக இருக்கலாம், அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யார் டீச்சராக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறத நம்ம பறிக்கக்கூடாது. ஏன்னா ஃபெய்த் இஸ் பர்சனல். அது வந்து யார் மேலே வேணாலும் இருக்கலாம், அது தட் இஸ் அப் டு தெம் மாதிரின்னு. பட் தட் ஐடியா ஆஃப் ஃபெய்த்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் வந்து கடைசியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை, ஃபார் த கேர்ள்ஸ் வந்து த ஐடியா ஆஃப் நாகம்மா, இந்த ஐடியா ஆஃப் செல்லப்பா வந்து இல்லை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபெய்த்தை வந்து அவங்க வந்து தே கான்ட் லெட் கோ. அதனால தான் தே வாண்ட் டு டேக் ரிவெஞ்ச் அண்ட் ஆல் தட். அண்ட் ஃபைனலாக நந்தினி வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுறதும் இஸ் வித் தட் லைன் தான். இதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணாங்க, ஸோ தட் யூ கைஸ் வில் ஹேவ் அ பெட்டர் லைஃப். இல்லை எங்களுக்கு அந்த எண்டிங் வந்துட்டு அது ஒன் திங், அது வந்தோடனே தான் எங்களுக்கு வந்துட்டு கதையே ஃபுல்லாக வந்துட்டு செட் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு இப்போ பழி வாங்குறது இல்லைன்னா வந்துட்டு ஒரு ரத்தம் பார்க்குறது இது அதை தாண்டி வந்துட்டு ஹவு டு யூ மூவ் ஃபார்வர்ட். ஸோ அந்த ஃபெஸ்டிவல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த போய் தண்ணியில் முக்கினோடனே அந்த கோவம் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலான் இருக்குல்ல, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது.
அண்ட் அது வந்துட்டு இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு அது ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. இப்போ வந்துட்டு ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு நந்தினியோடைய ட்ராவலில் வந்துட்டு அவள் அதுதான் கற்றுக்கிறா. ஸோ அதனால மட்டும் நம்மளுக்கு ஒன்றும் மாற போகிறதில்ல. அண்ட் தட் இஸ் வை ஷி வாண்ட்ஸ் டு சேவ் தோஸ் 8 கேர்ள்ஸ். ஸோ அவளுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. அண்ட் அந்த மழை பெய்யுறது அதெல்லாம் மழை வருது வந்து இஸ் தட் சிம்பாலிக் ஐடியா. அவங்க தண்ணியில மூக்கிறதுக்கும் அங்க காளிங்க தண்ணியில மூக்கிறதுக்கும் இங்க மழையில இது பண்ணுறதுக்கும் அதே டயத்துல தான் அங்க சக்கரையோட ஸ்டோரியில ஹீல் பி அண்டர் வாட்டர் ட்ரைங் டு ரெஸ்கியூ தி கேர்ள்ஸ். அதுலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த when he discovers நிலா அண்ட் அதிசயம் அண்டர் வாட்டர், அப்போ காப்பாற்ற முடியாததை now he is getting a second chance. இப்போ வந்து அதனால தான் அவனுக்கு அந்த urge to காப்பாத்துறது. அண்ட் அதுவும் இஸ் த ஈக்குவலண்ட் ஆஃப் திஸ் வாட்டர் வாஷிங் அவே your guilt, your baggage and all that. ஸோ அவன் தண்ணியிலேருந்து வெளியில வரும்போது அதுதான் இட் இஸ் அபவுட் அவனுக்கும் அந்த பேகேஜ் போயிருக்கு. தட் அவனால வந்து ஒரு நிலாவையும் அதிசயத்தையும் வந்து காப்பாற்ற முடியலன்னு ஒரு பேகேஜ் முன்னாடி இருந்ததுல. அது என்னன்னா அவங்க கேஸ்குள்ள வரதுக்கு முன்னாடியே அவங்க ஆக்சுவலி டெட். பட் அவனுக்குள்ள வந்து லைக் எங்கேயோ அவன் கேட்டிருந்தானா, அவன் வந்து அதிசயத்தோட ஃப்ரெண்டு தானே, லைக் ஐ மீன் இன்ஸ்பெக்டரோட பையன் இவனோட ஃப்ரெண்டு மாதிரி தானே இருந்தான். இவனால அது வந்து லைக் he didn't even know that something like this was happening. இல்ல அதுதான் பெரிய பேகேஜ். தெரிஞ்சு நம்ம ட்ரை பண்ணி ஃபெயில் பண்ணியிருந்தா ஒன்று, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவன், நம்ம ஏரியாவில் இருக்கிற பொண்ணு, இது நம்ம ஒரு போலீஸ்காரன், நம்மளுக்கு ஊரில் எல்லாரும் தெரியும் எப்படி இருக்காங்கன்னு தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு இது மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்குன்னே தெரியாதது தான் வந்து அவனோட பேகேஜ். ஸோ இப்போ அந்த பேகேஜும் he is also letting go மாதிரி. அந்த கேர்ள்ஸுக்கு எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ரிடம்ஷன். ஆமாம், ரிடம்ஷன், ஒரு லெட்டிங் கோ ஆஃப் யுவர் பேகேஜ். அந்த அவங்க பீச்சில் பேசுறதும் அதை பற்றி தான். லாஸ்ட்டில் பேசுகிறதும் நாச்சி ஒரு டயலாக் சொல்கிறாங்க சார். இது வெறும் அந்த போர்ஷனுக்குள்ள ஒரு சண்டை ஒன்று நடக்குது. அந்த சண்டையில் அவங்க சொல்கிறாங்க இது வெறும் செக்ஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு அதிகாரமும் பவரும் இருக்குது அப்படின்னு. அதுலேயும் இது சம்மந்தமான பிரச்சனைகள் தான். அண்ட் இதில் வந்து ஹியூமன் டிராஃபிக் இருந்தாலுமே மூர்த்தியோட பிரச்சனையிலேருந்து தான் இது ஆரம்பிக்குங்கிறப்போ மூர்த்தி இஸ் இன்டு தட் போர்ஷன் இல்லை இன் செக்ஷுவல் இதுக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி இது வந்து வித்தின் த பிரிசன் சிஸ்டம். நீங்கள் வந்து அது மென் ப்ரிசனாக இருக்கட்டும், விமென்ஸ் ப்ரிசனாக இருக்கட்டும், தேர் வென் இந்த மாதிரி இன்மேட் ரேப் ஹேப்பன்ஸ், அது வந்து இட் இஸ் நெவர் அபவுட் செக்ஷுவல் கிராட்டிஃபிகேஷன். இட் வில் பி மோர் அபவுட் ஷோயிங் யோர் பவர். I am controlling everybody. And this is not a new idea. இது வந்து hundreds of research has found this. And this is the same case with any kind of institution. When like educational institution இருக்கலாம், இல்லைனா governmental institution இருக்கலாம், இல்லைனா like ஒரு பெரிய corporate office இருக்கலாம், or students within a college இருக்கலாம். Most cases of sexual harassment happens not out of need for sexual gratification. It happens because you're trying to exert power. Like அது வந்து நீங்கள் வந்து if you take most cases of rape in anywhere in the world, அது வந்து it will boil down to not because that man thought that he was getting sexual gratification from it, but he needed to show himself as more powerful than that. அது when invasions happen and when they plunder and rape through villages, அது வந்து war timeல எல்லாம் for the past thousands of years rape has been used as a method of intimidation. Like ஒருத்தங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக சப்ஜுகேட் பண்ணணும்னா அது வந்து எந்த டைனாமிக்ஸில் வேணாலும், ரேஷியலாக இருக்கலாம், காஸ்டாக இருக்கலாம், ஜெண்டராக இருக்கலாம், or it could be one kingdom versus another kingdom. Rape has always been used as that. So அதே மாதிரி தான் in any institutional setup also rape still gets used as a way to show ஒருத்தங்களை உடைக்கிறது, வயலேட் பண்ணி உடைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் எங்கேயோ ஒருத்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து we wanted to show that in as small a way as possible that it happens in women's prison also. And like நம்ம men's prison நிறையா காட்டியிருக்காங்க, விமென்ஸ் பிரிசன் அது வரல. பட் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், லைக் அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் வந்துச்சுன்னா அதில் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலி அதுவும் கொஞ்சம் நிறையா படித்தோம், பார்த்தோம் அதெல்லாம். ஸோ அந்த இதுக்கு வந்ததுன்னா ஜெண்டர் தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் காமனாக இருக்குங்க. இந்த ரெண்டு கதைகளையுமே முக்கியமான விஷயம் அந்த செக்ஸ்னால வர பிரச்சனையா இருக்குல்ல. ஸோ நோ வாட் இஸ் தி டெஃபினேஷன் யுவர். ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். இப்போ வந்து மூர்த்தியோட இதில் பார்த்தீங்கன்னால
அவருக்கு வந்து his idea Validation. of sexual gratification is actually validation. வேலிடேஷன் ஆக்சுவலி complex இருக்கு. வந்துட்டு ஐ மேட்டர் அந்த வேலிடேஷன் அது வந்துட்டு அது இன்னொரு பெரிய தேடல். நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இது எல்லாம் தாண்டி வந்துட்டு ஆஹா ஏதோ ஒரு அது வந்துட்டு அவங்க ஈவன் இஃப் தே கெட் இல் ட்ரீட்டட் ஆர் வாட் எவர்ல ஐ மேட்டர் அந்த வேலிடேஷன் அது ஆக்சுவலி இவரு செல்லப்பா இந்த வயசுல உனக்கு அந்த வேலிடேஷன் தேவைப்படுது இல்லைன்னு சொல்லுவார்ல. ஸோ அது வந்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீம்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஐ திங்க் தட் கவர்ன்ஸ் ஒரு லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப். ஸோ லைக் அது வந்து யூ திங்க் ஆஃப் இட் அஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் மாதிரி. ஹவு சம்திங் ஆஸ் சிம்பிள் அஸ் அ செக்ஷுவல் நீட் கேன் மேனிஃபெஸ்ட் இன் வேற வேற மாதிரி. ஒன்று வந்து செக்ஷுவல் நீட் கேன் பிகம் திங் டு ஷோ பவர். To show that you are on top and you have to force other people down. இன்னொன்று வந்து it becomes about getting validation. அது நடந்தாதான் எனக்கு வந்து ஐ எம் வேலிடேட்டட் as a human being அப்படின்னு. It is so fickle and that idea of sexual politics is so fickle in that way. ஸோ ஆக்சுவலி அதில் அந்த ஒரு பல டைமென்ஷன்ஸ் இதில் நம்ம ஒரு 2-3 எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதை பற்றி எடுக்க ஆரம்பிச்சா ஆபாசத்துல போகாம அதோட அந்த நீடை பற்றி இல்லை, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குங்க. அது இட்ஸ் ஆக்சுவலி அன் ஹோல் வேர்ல்ட் பை இட் செல்ஃப். அது வந்து இட் கெட்ஸ் பாயில் டவுன் டு வெரி சிம்பிள் திங் ஆஸ் லைக் அவனுக்கு வந்து இப்படி இருக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து அப்படி இருக்கு, அதனால தான் அவங்க வந்து தே ஆர் மேக்கிங் அவுட்டு ஆர் தே கெட் இன்வால்வ் இன் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னு. பட் அதோட காம்ப்ளெக்ஸ் டைனாமிக்ஸ் ஆன் why, when it happens, what is it the other person is getting out of it, in a pure sexual gratification la அது வந்து it will go off very easily. அது most relationships la அது வந்துட்டு அது ஒரு பர்சன் தேவை இல்லையா. லைக் வெறும் அந்த லைக் இப்போ ஒரு பசி மாதிரினா வெறும் ஃபிசிக்கல் எமோஷன்னா ஃபிசிக்கல் நீடுனா அது வந்துட்டு இட் கேன் ஆக்சுவலி பி வேவர் லைக் அதை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். இது வந்துட்டு தட் ஒன் பர்சன் ஆர் தட் ஒன் திங் இஸ் கிவிங் யூ தட் ஏதோ நமக்குள்ள ஏதோ ஒரு டிப் இருக்கிறதா அது அதுக்கு தேவைப்படுது இல்லை. லைக் ஆல் டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் ஆர் இவென்ச்சுவலி ரிலேட்டட் டு திஸ் இல்லை. ஸோ அதான் மேபி அதனால தான் மூர்த்தி வந்து காலில் படுத்து போகிறோம் ஷார்ட் அப்படி வச்சிருப்பாங்களோ தெரியல. நீங்கள் ரைட்டிங் மேபி வந்து ஓ அதான் ஓ ஓகே இவங்க உட்காந்துருப்பாங்க கால் பவர் ஈக்குவேஷன் இஸ் ஆக்சுவலி அங்கே கிளியர். அந்த இதில் ஹூஸ் த டாமினன்ட் பர்சன் இன் திஸ்னு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே ரெஜிஸ்டர் ஆயிடணும் தான் திங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் சார். Thank you. Thanks for having us. And thank you. Spoiler alert போட்டுருக்கீங்க.